ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டீங்க. தமிழ் சப்ஜெக்டானது 2ஆம் இடைப்பருவ தேர்வு. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு, சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ இனிமேல் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போலேருந்தே. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் 2 மார்க்லாம் பாருங்கள். 2 மார்க்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரப்பிடம்பை இல்லாத தொடரின் பொருள் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கான சான்று தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது சரையு ஆறு பாயும் இடங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்துலேருந்து கேட்குறது, கலைச்சொல் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பொதுவியல் திணை வந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தஞ்சமினியர் பகைக்கு அந்த கொஷின். ஸோ அதெல்லாம் அப்புறம் அந்த பகுபத உறுப்பிலக்கணம் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 3 மார்க்கை பொறுத்தவரை மருத நிலத்தில் இயற்கை இருக்குதுல்ல, அந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். மருத நிலத்தில் இயற்கை குழுவில் இருந்த காட்சியை கம்பரின் கலை நயத்துடன் எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலையை குடித்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, 100% இந்த கொஷின் உங்கள் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் மொழிபெயர்க்க கன்ஃபார்ம் இதுதான் கேட்பாங்க, அமாங் த 5 கிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் வந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அகெயின் 3 மார்க்கில் மனப்பாட பகுதி பாடல், காட்சி கண்டு கவினூர் எழுதுதல். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் படித்து முடித்த பின் உங்கள் துறையின் அறிவை கொண்டு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் 4. ஸோ அந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மறுவூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக, மிக மிக முக்கியமான ஒரு வினா, அது பார்த்துக்கோங்க. பாய்ச்சல் கதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த உங்கள் ஊரில் நடைபெற்ற கலை திருவிழாக்கள். ஸோ அந்த கொஷின். ஸோ இதெல்லாமே வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த கொஷின் பேப்பர் இருக்குது. வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் ஷேர் பண்ணுறேன், PDF பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.